பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 143வது அதிகாரம் 10வது வசனம். சாம் சாப்டர் 143 verse 10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். டீச் மீ டு டூ யுவர் வில், ஃபார் யூ ஆர் மை காட். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற வாழ்க்கையில் எல்லாருமே நமக்கு பிரியமான காரியங்களை தான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம், அப்படி தானே? எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் அதுக்கு ரிசல்ட் அவுட்புட் என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க, இல்லை அப்படின்னா சந்தோஷம் இல்லாமல் சமாதானமே இல்லாமல் காணப்படுகிற ஒரு சூழ்நிலையாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது, ஆனால் மற்ற நேரம் எல்லாம் வருத்தமும் வேதனையும், சில சமயம் தனிமரமாக நான் இருக்கிறேன், நான் தனிமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட கவலைப்படுகிற சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னா, நம்ம ஏசப்பா கிட்ட போய் சொல்லணும், ஏசப்பா நீங்கள் தான் என்னை படைச்ச தேவன், நான் எப்படி வாழணும், நான் என்ன செய்யணும், உங்களுடைய சித்தம் என்னப்பா, உங்களுக்கு பிரியமானதை நான் செய்கிறதுக்கு ஆண்டவரே நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா, ஏசப்பாவுக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்து நீங்கள் வாழ்ந்தீங்க, ஏசப்பாவுடைய சித்தத்தின்படி நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் நிறைந்து காணப்படும். எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தையும் உயர்த்துவார், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருமே ஏசப்பாக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யணும். ஏசப்பாக்கு பிரியமான காரியங்கள், அவருக்கு பிரியமுள்ள விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை அறிந்து அதற்கேற்றபடி நம்ம என்ன செய்யணும்னா வாழணும். ஏசப்பா அதில் தான் பிரியப்படுவாங்க. அப்போ இன்னைக்கு நீங்கள் ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நீங்கள் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறீங்க, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சித்தத்தை நீங்கள் வச்சிருப்பீங்க, எனக்கு அதை சொல்லி கொடுங்கப்பா, கற்றுக் கொடுங்கப்பா, நான் எப்படி வாழணும், நான் எந்த பாதையில் போகணும்னு சொல்லி எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கப்பா. ஆண்டவரே நான் என்னுடைய விருப்பத்தின்படி நான் வாழ்ந்து நான் அநேக பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டேன், எனக்கு பெருசாக சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை, நான் உங்கள் விருப்பத்தின்படி வாழணும், உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும், ஆண்டவரே ஏசப்பா கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்க, நிச்சயம் ஏசப்பா உங்களுக்கு கற்றுத் தருவார். இன்னைக்கு நிறைய பேர் அதற்கு அவங்களுடைய மனசு பிரியப்படுகிறதே இல்லை. நம்மளுடைய விருப்பத்தின்படி வாழலாம், நமக்கு இஷ்டப்படி நம்ம செய்யலாம், நமக்கு யோசிக்கிறத நம்ம செய்யலான்னு தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர்த்து, நம்மளை படைச்ச தேவன் இருக்கிறார், அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழணும், அவருக்கு பிரியமுள்ள காரியங்களை நம்ம செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை, அதில் அவங்க விருப்பம் காட்டுறதும் இல்லை. ஆனால் நீங்கள் இன்னைக்கு நீங்கள் செய்யுங்க, ஏசப்பா உங்களுக்கு பிரியமான காரியங்களை நான் ஆண்டவரே செய்யணும், எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்க, ஏசப்பா உங்களுக்கு சொல்லி தருவார். ஏசப்பா சொல்லுகிறபடி அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் வாழ்ந்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. சந்தோஷமும் சமாதானமும் குறைவின்றி உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். கர்த்தர் நிச்சயம் உங்களை நடத்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா உங்களுக்கு பிரியமான காரியங்கள் செய்ய பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, உங்களுடைய சித்தத்தின்படி வாழறதுக்கு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, கிருபை கொடுங்க, ஞானத்தினால நிரப்புங்க, அபிஷேகத்தை கொடுங்க, வல்லமையை கொடுங்கப்பா. நீங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்மளை படைச்ச தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். God bless you. Have a blessed day.